இப்போ நீங்கள் இந்த குறியீடு அரசியல் மூலமாக அதை மிக அழகாக ரஞ்சித் அவர்கள் நகர்த்தினார் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு சிம்பாலிக்காக காமிக்கிறது. என்ன கறி வீட்டில் மாட்டுக்கறி தான், அவ்வளோதான். இது வந்து ஒரு பறையர் சமூகத்து வீடு, இந்த மாதிரியான எந்த ஒரு டயலாகும் இருக்காது. நம்ம கறி மாட்டுக்கறி தானே அப்படிங்கிற மாதிரியான டயலாக்லாம் கொண்டு வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து 1952 நினைக்கிறேன் படம் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய பாட்டு கேட்டிருப்பீங்க. தீனா மூனா கானான்னு ஒரு பாட்டு, திருக்குறள் முன்னேற்ற கழகம். அந்த படத்தில் 90 ஆண்டுகளுக்கு முன்பே பல்லரோடு மறவர் ஒன்றிணையணும், அதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம், திருக்குறள் முன்னேற்ற கழகம். ஆக்சுவலி திமுகவுடைய நாசுக்கா குறியீடாக சொன்ன சிம்பாலிக்கே வரிகள். அந்த பேரையே அந்த படத்தில் வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர் ஒரு திராவிட இயக்க படைப்பாளி. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அலை ஓசைன்னு ஒரு திரைப்படம் கேள்விப்பட்டு, விஜயாந்தருடைய படம், அதுக்கு சிபிஎம் ஓரியன்ட் படம். அது அந்த படத்தில் பல்லு பற எடை இன்னும் அந்த வரியே வரும், தாங்காத இனி வாலேந்தாடா போராடலை, பல்லுபறைங்கிற வார்த்தையே வந்துடும் 82 83லேயே. அப்போ இதற்கு முன்னாடியும் இந்த சாதி ஒழிப்பு குறித்த உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறது, ஆனால் அப்பட்டமாக நிகழ்த்தலைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், இல்லை இது வந்து கம்ப்ளீட் கமர்ஷியல் சினிமாக்குள்ளே வந்து ஒரு ட்ரெண்டு மாறிட்டே இருக்கும். ஒரு டைமில் பேய் படம் வந்திருக்கும், வேற ஒன்று இருக்கும், இன்னும் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு வேரியேஷன்ஸ் வந்திருக்கும். அது ஆரம்பங்களில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த டெம்ப்ளேட்டே கூட மாறி இருக்கும். எல்லாமே மாறும் பொழுது முழு அந்த டெம்ப்ளேட்டுங்கிறது ஒரு ட்ராமா. அது என்ன ஜானர் வேணா இருக்கலாம், அதான் சொன்ன மாதிரி என்ன அது டிபெண்ட் பண்ண ஜானர். ஆனால் அந்த ட்ராமாவை மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே சின்ன சின்னதாக சொல்லிட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சுக்க இவர் கம்யூனிஸ்ட் தான், வி சேகர்னு ஒரு டைரக்டர். அவர் வந்து அந்த மிடில் கிளாஸ் மக்களுடைய வேதனைகளும் பெருசாக சொல்லியிருப்பார், அவங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம். அவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் படத்தை வந்துட்டு எல்லா படமாக இருந்தாங்க. ஆமாம், அதில் வந்து கம்யூனிஸ்ட் கேரக்டர்ஸ் வரும். அவர் சேவ் துண்டு போட்டு ஒருத்தர் அவரே இடையில ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். ஒரு சீனில் வந்து கவுண்டமணியும் எஸ்.எஸ். சந்திரனும் பேசிட்டு ஒரு சூழல்ல, ஏன்னா அப்படின்னு ஒரு ஏன்டா நீலாம் படிக்க போயிட்டீங்கன்னா யாரா ஏரியா பணத்தை தப்படிக்க வரத மாதிரி நீ கொஞ்ச நாள் கேட்டிட்டு போவார். இதெல்லாம் அவருடைய படங்களில் வந்தது. இந்த மாதிரி நிறைய இது மாதிரி இருக்கு. இடை விஷயங்களா பேசுறது வேற, பட் முழு கதையில் ஒரு கதாபாத்திரத்தையே முதன்மை கதாபாத்திரம் மாத்துறதுங்கிறது வேற. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. என்னன்னா இங்கே வந்து எல்லாருமே முதல்ல சமம்னு ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த சமம்ங்கிற சூழலை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குமே தவிர நகர்ந்துட்டோமான இல்லை. நகர்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அது நகர்றதுக்கான படிநிலை முதல் படி 2வது படி எடுத்து வைக்கிறதுக்கான சூழலை இப்போ தான் உருவாயிருக்கு. இதுக்கே கூட 1000 குரல்கள் இதை வந்து இந்த நரேஷனை வேறையா செட் பண்ணி இதை எப்படி கீழே இழுக்கலான்னு நினைக்கக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. அதையும் தாண்டி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்காங்கல்ல. அந்த சூழல் வந்து ரொம்ப என்னன்னா இது கரெக்டாக போகணும், அடுத்த தலைமுறைக்கும் மாற்றும் பொழுது. இப்போ வந்து லியோ படத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து ரஞ்சித்தனை பேசியிருந்தார். அதில் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிவமைங்க அப்படின்னு பேசியிருந்தார். ஐ மீன் லியோ படத்துலையா? ஆமாம், லியோ படத்தோட ஒரு கதாபாத்திரத்தை பற்றி இப்போது கார்த்திக் சாரோட அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது சொல்லியிருந்தார். அது ஒரு கதாபாத்திரங்களை வடிவமைக்கும் போது கரெக்டாக வடிவமைங்கிட்டு ஏதோ ஒரு கரெக்ட் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஆடியோ ஃபங்க்ஷன்ஸில் அது பேசுனதை பற்றி. ஆமாம், அது ரொம்ப அவசியம். ஏன்னா கமர்ஷியல் தளங்களில் எப்போதுமே முன்னாடி கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று வச்சு பின்னாடி இழுத்துடக்கூடாது, ஒட்டுமொத்தமாக இழுத்துடக்கூடாது. என்னென்னா இப்போ வந்து இப்போ நம்ம பெங்கால் சினிமா பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, பெங்கால் சினிமா வந்து இந்த குட் சினிமான்னு சொல்லிட்டு இந்த குட் ஃபிலிம் மேக்கிங்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னென்னா அது வறுமையை விற்கிறது தான், வறுமையை வந்து அழகியல் மார்க்கெட்டிங் பண்ணுறதான வேற மாதிரியான விஷயம். அது வந்து அதை வந்து குட் சினிமான்னு ஒரு இடத்துல சொல்கிறதாகட்டும், ப்ராஸ்டிடியூட்ஸோடைய கதைகளை மட்டுமே ஒரு இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வேதனை இப்போ காமன் மேன்ஸோட வேதனையை சொல்கிறது இருக்குல்ல, அதுதானே இப்போ இதோட விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எடுக்கும்போது அப்படி எடுப்பாங்க, இல்லை ஒரு பிச்சைக்காரனை பற்றி பெருசாக பேசுறது. ஆமாம், அவங்களுக்கான வலி வேதனை இருக்கு. ஆனால் அது ஒரு இடதுசாரி தாக்கம் பெற்ற மண் பெங்காலுக்கு. ஆமாம், இந்த மாதிரி சின்ன அதை வந்து குளோரிஃபை பண்ணி அதை அழகியல் படுத்தி நடத்துறது வேற, சமூகம் சார்ந்த பெரும் பிரச்சனைகளை பேசுறது வேற. இங்கே வந்து ஃபிலிம்ங்கிற மோடில் வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட் ஆகட்டும், இல்லை பேசக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாத்தையுமே வந்து டைலாக் சார்ந்த மூடாக மாற்றினதில் திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் பெரிய ரோல் உண்டு. அது வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்குச்சு. எப்படின்னா அரசியல் சார்ந்த தாக்கத்தை உருவாக்குச்சு. ஏன்னா அதனால தான் சவுத் இந்தியாவில் கூட நமக்கு சினிமாவுக்கும் அவ்வளோ தொடர்பு இன்னும் நீட்சியாக போய்கிட்டே இருக்கும். அந்த டெம்ப்ளேட்டை வந்து வேறொரு பக்கம் மாறுச்சு. இப்போ ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஒரு 4-5 படங்கள் வந்து 75 to 80 எம்ஜிஆர் அண்டு சிவாஜி 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வேற ஒரு வெளியில் போகிறாங்க. அந்த டைமில் எமர்ஜ் தான் ஆகுறாங்க. யாருன்னா ரஜினி கமல். அந்த டைமில் ரஜினி கமல் மட்டும் இல்லை, எமர்ஜ் ஆகிட்டதுனால இன்றைக்கி சொல்கிறோம். அன்னைக்கு வந்து அவங்கள தாண்டி நிறைய பேர் இருந்தாங்க. சிவகுமார் சார் பெருசாக இருந்தார், விஜயகுமார் சார் ஹீரோ இருந்தார், சுதாகர் இருந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினது இவங்க. அதுக்கப்புறம் மோகன், இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினவங்களும் இன்றைக்கி நம்ம உதாரணம் எடுத்துகிட்டு பேசுவோம். அன்றைக்கி நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஆனால் அந்த 5 வருஷத்தோட மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியோடைய ஒட்டுமொத்த டெம்ப்ளேட் ஆஃப் சினிமாவே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த 75 to 80 எப்படின்னா,
பாலச்சந்தர் படம்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதுக்கப்புறம் பாரதி ராஜா பேட்டர்ன் ஒரு பாலுமேந்திரா சாருடைய மகேந்திரன் சார். ருத்ரையா வந்து ரொம்ப தாக்கத்தை உருவாக்குனார் அந்த 5 வருஷத்துக்குள்ள. ஒரு 2 படம் தான் எடுத்தாரு, ரொம்ப வீரியமான அழுத்தமான அவளப்படி எல்லாமே பெரிய பெண்மொழி பேசிய படம் அவர் தான். ஆமா, பெண்கள் அவளப்படித்தான். அப்புறம் இன்னொரு கிராமத்து தியானம் படம் எடுத்தார். இது ஆனால் இந்த 5 படங்களும் பெரிய எல்லாத்துமே பெரிய பாதிப்பை உருவாக்கி இருந்துச்சு. படம் பண்ண வர்றவங்க எல்லாருமே இந்த ட்ரெண்டுக்குள்ள தான் படம் பண்ணணுங்கிற ஒரு பாதிப்பை உருவாக்கி இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெண்டுக்குள்ள படம் பண்ணவர் தான் இவரும், எஸ்பி முத்துராமனும். அவர் வந்து போன ஒரு கேள்விக்குறி இல்லை அந்த 75-77 எங்கேயோ கேட்ட குரல். ஆமாம், எங்கேயோ கேட்ட குரல் 82. அவர் அந்த பேட்டர்ன் 75 to 80 ஒரு ஊதா பூக்கள் 6 வரை இதெல்லாம் இந்த மாதிரி பேட்டர்லாம் அவங்க பேட்டர்லாம் எடுத்திருந்தாரு. ஒரு படம் தான் எடுத்தாரு, ஒரே படம். எதுனா இது முரட்டுக்கால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. இந்த 5 பேர் இவர் மாதிரி படம் பண்ணாங்க. நீங்க நல்லா தெரியும். ரஜினிகாந்தே நீங்க பாத்தீங்கன்னா அவர் தொடக்கத்துல நடிச்ச 18 ரஜினி கமல் சேர்ந்து நடிச்ச படங்கள்லாம் ஃபெமினிச படங்கள் தான். ஆமா ஆமா. அவள் நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா இவர் வில்லா நடிச்ச படம்லாம் ரொம்ப முற்போக்கான திரைப்படம். 16 வயது நிலையே அவளப்படித்தான். ஏன் பூனா ஒரு கேள்வி, காயத்ரி கூட படம் விஷயம் எல்லாமே விமன் சென்ட்ரிக். இது ஆண் பெண் உறவு குறித்தான இது. ரஜினி நடிச்ச படங்கள் 6 வரை. ஜானி நீ சொல்லப்போனா அவர் ஒரு மிகப்பெரிய கிளாசிக். கமலஹாசனை விட ஒரு மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நடிகராக இருந்திருப்பாரு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி முரட்டுக்காலை, பாயுமொழி அப்படிங்கிறப்ப இது ஹிட் ஆகுதுன்னு அந்த ட்ரெண்ட்லேயே அவங்க போய் இன்னைக்கு அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டாங்க. ரஜினி வந்து எப்போ முரட்டுக்காலை பண்ணி சக்ஸஸாக மாறுறாரோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னுக்குள்ள வரணும்னு கமல் சார் வந்து அப்புறம் அவரோட தேடி 82 தான் அந்த படம் வருது. அதெல்லாம் அவருடைய படம் தான், எல்லாமே எஸ்பி படம் தான். அது கண்டினியூ அது பண்ணாரு. பட் ஆனால் என்ன சொன்னேன்னா இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் இதுக்குள்ள வந்துடக்கூடாது. இப்போ ஒரு வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள போயிட்டு இருக்குல்ல, கமர்ஷியல் இதை திட்டக்கூடாது. கமர்ஷியல்ஸ்குள்ள இதை வந்து மறைச்சிடக்கூடாது. இப்போ வந்து இப்போ லியோ படத்தை ஒரு கதாபாத்திரத்தை அமைக்கும் போது கரெக்டாக அமைங்கன்னு அவர் சொல்றாருல்ல, கரெக்ட். ஏன்னா அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மோடை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. பல பேர் அதில் ஈர்த்து அவங்களுக்கான பெயினை சொல்றதுக்கு. கமர்ஷியலில் சொல்லும் பொழுது திரும்ப அப்படி ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடாமல், கமர்ஷியல் வந்து அவசியம். திரும்ப சொன்னால் கமர்ஷியல் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரி இயங்காது. அது இல்லாமல் நகராது. கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். அந்த என்டர்டைன்மெண்ட் ஸ்பேஸுக்குள்ளே சின்ன பொறுப்புணர்வு தான். ஒருத்தர் அப்படியே காமிச்சிட்டா இவ்வளோ பெரிய வேலை செஞ்சது எல்லாமே காண போயிடும். ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர் வந்து கபாலின்னு பேர் வச்சு இது நாள் வரைக்கும் எவனை கபாலின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு நல்ல உச்ச நட்சத்திரத்துக்கு வச்சு ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைச்சார் அவர். இது அந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் உருவாக்குறது மூலமாக இன்னொரு கமர்ஷியல் கேரக்டர்ஸ்க்கு உருவாக்குறது மூலமாக அதை அழிச்சிடக்கூடாது. அந்த பாதிப்பு மட்டும் வராமல் வந்து மற்றவங்களும் கொஞ்சம் பொறுப்போடு எடுத்துக்கணும். அதுதான். பட் ஆனால் இது ரொம்ப தேவையானது. ஏன்னா அதிகாரம் பெறுறதுங்கிறது மாதிரி உரிமை பெறுதலும் ரொம்ப அவசியம் இல்லை. ஒரு இடத்துல அவங்க வலுப்பெறுறது ரொம்ப அவசியம் இல்லை. அதுக்காக நான் சொன்னேன். இந்த மாதிரி அதாவது ஒரு காலத்தில் சின்ன கவுண்டர், பெரிய கவுண்டர் பொண்ணு, தேவர் மகன், இந்த மாதிரியான படங்களை வந்து எல்லா சமூக மக்களும் ரசித்தாங்க. பட்டியல் சமூக மக்கள், இன்னும் சொல்லப்போனால் இடைநிலை சமூக மக்களுங்கிறது அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் 20 விழுக்காடு தான் இருப்பாங்க. மீதி 80 விழுக்காடு மக்கள் தான் அதிகம். முஸ்லீம்ஸு, பட்டியல் சமூகம்னு அவங்க எல்லாரும் போய் பார்த்து தான் அந்த படம் வெற்றி பெற்றது. நாட்டாமையாக இருந்தாலும் சரி, சின்ன கவுண்டராக இருந்தாலும் சரி. இப்போ பட்டியல் சமூக மக்கள் படம், இது தலித் சினிமாங்கிற ஒரு அடையாளங்களோடையே இப்போ வெளிப்படையாக வந்துருச்சுல. ரஞ்சித் படம் அவர்கள் மாரி செல்வராஜ் இந்த கான்செப்டில் எடுக்கிறாருன்னு அதுக்கு ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. சில பேர் அதை விமர்சிக்கவும் செய்கிறாங்க. இந்த படங்களும் கமர்ஷியலாக வெற்றி பெறுதில்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எஜமான் காலடி மண்ணெடுத்து நெற்றியில் பொட்டு வைப்போன்னு சொன்னதையும் ரஜினி ரசிகர் ரசிக்க தான் செஞ்சாங்க. அதை விமர்சிக்கலை. இது ஒரு ஃபியூடல் மென்டாலிட்டி. இது எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில், இப்படிலாம் யாரும் சுயமரியாதை உணர்வோட பேசலை. அதே கபாலியில் வந்து மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ளே கேட்காது ரஜினி சொன்னப்பையும் ரஜினி ரசிகர் கைத்தட்டினான். அந்த ரஜினி ரசிகரில் பறையர் சமூகமும் இருந்திருப்பாங்க, வன்னியரும் இருந்திருப்பாங்க, நாடாரும் இருந்திருப்பாங்க. இந்த ரசிக மனநிலையை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவில் சாதி இருக்குது, படைப்பாளிக்கு சாதி இருக்குது, விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாதிய மனநிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரசிகனுடைய இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? ரசிப்பு தன்மைக்கு எப்பவுமே ஜாதி இருக்காது. கிடையாது. எப்பவுமே கிடையாது. அது நீங்கள் என்னென்னா அது நல்ல ட்ராமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மறைஞ்சு போயிடும். நல்ல ட்ராமா உங்களுக்கு ஏன் அவனா இடஒதுக்கீடு வேணும் 1008 வாட்டி பேசியிருப்போம். எத்தனை போராட்டங்கள், ஒரே ஒரு படத்தில் அதை பற்றி எதிராகவே ஒரு படம் பெரிய சக்ஸஸ் இருக்கு, பெரிய சக்ஸஸ் இருந்திருக்கு. அது வந்து ஏன்னா அதுக்கான புரிதலுக்குள்ளே வரமாட்டாங்க. அரசியல் புரிதலோ சாதிய புரிதலோ அவங்க வந்து படத்தை எந்த படத்தையும் அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு அப்ரோச்சே பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் என்னென்னா உயிராக விட்டுட்டு போகிற படங்கள் தான் இதெல்லாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரே வருடத்தில் வந்து பருத்திவீரன் வந்து 16 வருஷம் ஆச்சு, 17வது வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷத்தில் அதுக்கு இடையில வந்த படங்கள் பல படங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பட் இந்த படம் வந்து லேண்ட்மார்க்காக அங்கே நின்றுட்டு இருக்கும். இந்த மாதிரி விட்டுட்டு போகிற படங்கள் ரொம்ப அவசியம். அதுக்கான சூழல் மட்டும்தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர எந்த வகையிலும் ரசிகர்களை நீங்கள் வந்து குறை சொல்லவும் முடியாது, அவங்கள நம்ம டிஸ்கஸும் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக அதான் சொன்னால் 2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட்.
அது என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயம். இப்போ நம்ம வேற ஒன்று பேச வரோம்ல, அது வந்து விவாதத்துக்குரிய விஷயம். எப்படின்னா ஆய்வாளர்கள், சிந்தனையாளர்கள், விட்டுட்டு போகக்கூடிய சமூகம் சார்ந்த ஆட்கள், அவங்களுக்கான சிந்தனைக்கானது அது. அதில் ஒரு படத்தில் டேக்அவே இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன படம் பார்த்துட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் ஆச்சு, டேக்அவே அவசியமே இல்லையே. கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன்ஸாக இருக்கும், அதை பற்றி தேவையில்லை. பட் டேக்அவேயாக இருக்கக்கூடிய படங்கள் வந்து பல வருஷம் கழிச்சு நிற்கும். ஒரு சின்ன சீனுக்காக விசிஆர் சார் படத்தை எடுத்து பேசுகிறோம், அதில் டேக்அவே இப்போ இருந்திருக்கான்னு தெரியாது, என்டர்டைன்மெண்ட் இருக்கும், கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதுதான் ஏன்னா படம் பார்க்குறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் எதுக்காக வருவாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும்தான் வருவாங்க. அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயமும் தாண்டி பேசும்பொழுது வேறொரு பெரும் சமூகத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான வழி அவங்களும் அதுக்குள்ளே கொண்டு வந்து இது வரைக்கும் இப்போ தலித்திய சினிமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே தலித் சார்ந்த உழைக்கும் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் வழிகளை சொல்கிற படங்களை நேரடியாக பண்ணுறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி ரசிகர்களோட ஜாதியை பார்த்ததே இல்லையோ, டைரக்டரோட ஜாதியும் பார்த்ததே இல்லையே. இதுக்கு முன்னாடி தலித்திய டைரக்டர்கள் வந்ததே இல்லையான்னு லிஸ்ட் சொன்னால் என்னால் பெருசாக சொல்ல முடியும். எதுக்கு நான் அடையாளப்படுத்தணும் உங்களை? புரியுது. அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி படங்களை நீங்கள் அடையாளப்படுத்தவே முடியாது, அந்த மாதிரி இவங்களையும் உங்களோட படைப்பாளிகளையும் உங்களால் அடையாளப்படுத்த முடியாது. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறதுக்கான ஒரு தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அது நல்லது. ஏன்னா இப்போ சமூகம் சார்ந்த பேசுறது, அரசியல் சார்ந்து பேசுகிற படங்கள்னு சில படங்கள் இருக்கும், அது உண்மையில அரசியல் சார்ந்து பேசுதா நீங்கள் சொன்னோம்னா அது வந்து அந்த வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுதே தவிர அது அரசியல் சார்ந்து பேசுகிற படம். ஹீரோயிசத்தை முன்னிறுத்துற மாதிரி படங்கள் தான். ஆமாம், அது உங்களுக்கு அது படம் பார்க்குறவங்களுக்கு அதுதான் என்டர்டைன்மெண்ட். அவங்க உள்ள வந்து அவர் ஒரு பிராண்டு, அவர் ஒரு ஹீரோ, அவரை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. கலாச்சார கடத்தலுக்கு இடையில வந்து ஏன்னா எல்லா இடத்துக்கும் ஒரு தேவை இருக்கு இல்லையா. இப்போ என்ன பல நாடுகளில் வந்து இப்போ நான் சொன்னேன் 190 நாடுகளில் ஒரு 20 நாடு வச்சுக்கோங்க மேக்ஸிமம் கமர்ஷியல்ஸ், பாக்கி 180 நாட்டில் எதை வச்சு ஃபாலோ பண்ண போகிறாங்க? அவங்களோட எப்படி இருந்தாலும் ஒரு கல்ச்சர் கடத்தப்படுது, கலாச்சாரம் கடத்தப்படுது. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே அது இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு, செயல், வார்த்தைகள். ப்ரோன்னு ஒரு வார்த்தை எங்கேருந்து டெலிவரி ஆகிருக்கும், எங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஒரு காஸ்டியூம்ஸ் வந்து பல கண்ட்ரியில் மாடல்ஸுங்கிறது மாடலிங் பல ஊரில் பெரிய வேலை, நம்ம ஊரில் மாடலிங்க்கு பெரிய ஸ்பேஸ் இல்லை. மாடலிங் ஏன்னா எல்லாமே ஹீரோஸ் தான் மாடல்ஸாக இருப்பாங்க, இல்லாட்டி சில விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க. பட் அந்த 180 நாட்டிலையும் யார் தெரியுமா இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள், ஸ்பெஷல் மாடல்ஸு, இல்லை டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அங்கெல்லாம் இருக்கும். சின்ன ஒரே ஊரில் ஒரு 10 லாங்குவேஜ் பேசுவாங்க. எது மைனாரிட்டி எது மெஜாரிட்டினே தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் அங்கே. பட் இங்கே வந்து இந்த கமர்ஷியல் ஸ்பேசஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும் அது. பட் இப்படி ஒரு மார்க்கெட் உருவாயிருக்கிறது மிகப்பெரிய சிறந்த விஷயம். அது ஏன்னா 100 பேரை வெளியில் கொண்டு வரதுக்கு ஒருத்தன் பயன்பாடாக இருக்கான்னா அவனோட பெரிய விஷயம் தான், சல்யூட் தான் அடிக்கணும். ஏன்னா இப்போ ரசிகர்கள் வந்துங்க, அவன் விஜய் படமும் ஹிட் ஆகும், விஜய் படமும் ஃபெயிலியர் ஆகும், அஜித் படமும் ஹிட் ஆகும், அஜித் படம். ஏன்னா விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் தீர்மானிப்பதல்ல தமிழ் சினிமா வெற்றியை பொதுமக்கள், குடும்பங்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அடையாளத்தோடு வருது, தேவர் சினிமாங்கிற அடையாளம், தலித் சினிமாங்கிற அடையாளத்தோடு வருதுன்னா அது மட்டுமே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது இல்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். சின்ன கவுண்டருடைய வெற்றியை கவுண்டர்கள் மட்டுமே தீர்மானிச்சிருந்தா படம் படு ஃபெயிலியர். 100% கரெக்ட். படம் கவுண்டர்களே இல்லாத விருதுநகரில் ஓடுது, கவுண்டர்கள் யாருனே தெரியாத திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி தானே இப்போ சென்னை, திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய பட்டியல் சமூக மக்களை பற்றி எடுக்கிற படம் கோயம்புத்தூர்ல ஹிட் ஆகுது. கபாலி படத்தை ரஜினி ரசிகர்கள் யாரும் இது ஏதோ அந்த சமூக படம்னு பார்க்கலையே. ஆமாம், சில படங்களில் வந்து டைரெக்டாக ஒரு காஸ்ட், ஒரு சாதியுடைய முழுக்க அவங்களுடைய கலாச்சார அடையாளத்தோட படம் பண்ணுவாங்க, பேரே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட இந்த காஸ்ட்னு தெரிஞ்சிருக்காது. அது நிறைய படம் இருக்குது, பல விஜயகாந்த் படங்களை சொல்லலாம். அந்த டைம்லாம் இந்த அலைவோசை, சிவப்பு மல்லிலாம் கம்யூனிச படங்கள் என்ற பேரில் வந்தாலும் சேரிக்குள்ளே தான் நடக்கும், எடுக்கப்பட்டிருக்கும். குடிசையிலிருந்து தான் வருவார், சேரிக்குள்ளே தான் இருக்கும். அந்த படத்தில் பெரியார், அம்பேத்கர் படம்லாம் ஒரு சீனில் காமிப்பாங்க. அதை ஏரி மேலே எப்படி பொறுக்கும்ல சந்திரசேகர் சோப்பு கொடி ஏற்றிட்டு வரும்போதெல்லாம் அந்த படங்கள் எல்லாம் காமிப்பாங்க. அது நல்லா கவனிச்சு பார்த்தா வர்க்க படமாக இருந்தாலும் அது போராளி வந்து அது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தால் அந்த மக்களுக்கான போராட்ட படமாக தான் இருக்கும். எம்ஜிஆர் படமே பார்த்தீங்கன்னா பல படங்களை ஒரு குப்பத்தில் தான் புரட்சி செய்வார். அந்த குப்பத்து மக்களை பண்ணையாட்டிலேருந்து காப்பாற்றுறது இந்த மாதிரியானதாக தான் இருக்குமே ஒழிய அதை யாருமே தலித் சினிமாவில் சொல்ல மாட்டாங்க, அவங்களும் அப்படி கிளைம் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மக்களுக்காக ஒரு பாடுபடுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமில் வரும், வெளியே சொல்லாமல். எளியவர்களுக்கும் வலித்தவர்களுக்குமான யார் போராடுறாங்களோ அவங்க தான் வந்து ஹீரோஸ் இல்லை. அந்த விஷயங்கள ஹீரோஸாக இருக்கவங்க எல்லாமே அதையே எடுப்பாங்க, அதை சார்ந்தே எடுத்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நம்ம குளோபலைஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள மாற்றம் பெருசு, அது பெரிய விவாதத்துக்குரிய சினிமா. அது வந்து வேறொரு பிராண்டிங் சார்ந்தது. பிராண்டிங்கை உருவாக்குறதுக்கான நோக்கத்திலே 90களுக்கு அப்புறமே உள்ள ஹீரோஸை நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாது, அப்படி ரொம்ப பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேரு. அப்படி ஒரு கேரக்டர்ஸ் எடுத்தோம்னா அவங்கள வந்து உங்களுக்கு பழமைவாதின்னுவாங்க. இது மக்களுக்கான சில சினிமாக்கள் எடுத்தா கூட இது என்னப்பா வேற மாதிரி இருக்குமான்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆமாம், அப்படின்ட்டு தான் போவாங்களே தவிர அது பிராண்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை வச்சு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு தான் இவ்வளோ பெரிய டிஸ்கஷனே. தனுஷை வச்சு அசுரன், கர்ணன்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ தனுஷுக்கு அப்படி ஒரு அடையாளம்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு பொல்லாதவன் நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, சுல்லான்னு நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அதை பார்க்குற ரசிகர்களும் இந்த இதுக்கு வருவான். தனுஷ்கா வர்றவனும் அந்த அரசியலை கேட்பான், என்னது ஏன்
போகிறான், குதிரையில் ஏறுறதுல என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிற அரசியலை ஒன்று பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விவாதங்கள், இந்த தலித் சினிமாக்கள் வந்து யாரை நோக்கி விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும்போது, இந்த சாதி அமைப்பை உருவாக்கிய சனாதனத்தின் மீதா, இல்லை சாதி அமைப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் மற்றும் இடதுசாரி இயக்கங்கள் மீதா இவருடைய விமர்சனங்களும் மறு விமர்சனமும் மறுபார்வையும் யாரை நோக்கி அதிகமாக இருக்கிறதுங்கிற ஒரு பார்வை வருது. நீங்கள் தலித் சினிமாக்கள் யாரை நோக்கி அதிகம் விமர்சனம் வைக்கிறதா பார்க்குறீங்க? இல்லை, இது இன்னும் வரைக்கும் பெரிய விமர்சனங்களை வச்சுட்டதா மாதிரி எனக்கு தெரியல. இப்போ தான் ஆரம்பமே ஆயிருக்கு. எனக்கு பெரிய விவாதங்களை உருவாக்கிட்டதாவே எனக்கு தெரியல. என்னன்னா அதான் இப்போ தான் சொன்னேன், இது ரொம்ப ஆரம்ப புள்ளியில் இருக்குது. இந்த ஆரம்ப புள்ளியிலே இதை எப்படியாவது காலி பண்ணலானே பல விஷயங்கள் உருவாக்கப்படுது. அதையும் தாண்டி வைக்கப்படுற பிரச்சனை என்னென்னா, ஒரு சாதி அமைப்பு இன்றைக்கி இதுதான் சாதி அமைப்புன்னு எங்கே புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற சாதி சண்டை என்ன, ஒரு நரேஷன் உருவாக்குறவங்களை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லை. ஏன்னா அது பொது வெளியில் ஒரு விவாதமாக ஆக்கப்பட்டதும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப கண்ணுக்கே தெரியாத இடத்துல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி யாரும் தெரியாது. இப்போ விசிபிளாக இருக்கிற விஷயங்கள் இது. ஒரு தலித் இல்லாட்டி தலித் அண்டு பிற்படுத்தப்பட்ட பிரச்சனை தான் நடக்கும் எந்த ஊரில். எது நீங்கள் புதுக்கோட்டையில் இப்போ என்ன மலம் தண்ணியில் கலந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உடுமலைப்பேட்டில் ஒரு பையனை வெட்டுறதாகட்டும், சேலத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறதாகட்டும், திருநெல்வேலியில் அது பேர் என்ன நாங்குநேரி அந்த இப்போ பையன் வெட்டப்பட்டது, இது எல்லா ஊர்லேயுமே இப்போ பிரச்சனை என்ன நினைப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கு இடையில உள்ள சிக்கல், இதுதான் சாதிய பிரச்சனை நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை இப்போ இங்கேருந்து சினிமாவுக்கு ஒரு பொது புத்திலேருந்து வர்ற டைமில் பொது புத்தியையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் தான் அரசியல் பேச வேண்டிய சூழல் இருக்குது. பொது புத்தியை டிஸ்கஸ் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் வேற ஒன்று சொன்னீங்கன்னா என்ன அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அது இன்விசிபிளாக இருக்கும்போது அவன் ஈஸியாக அதை கடந்து ஓடிடும். இன்னமும் இதை ஈஸியாக முறியடிச்சிடுவான். அப்போ இவங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கணும். இந்த சிக்கல்கள் இன்றைக்கி இப்படி தான் இருக்குன்னு முதல்ல பேச வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு சூழல் இப்படி தானே. நம்ம என்ன தான் உங்களுக்கு கம்யூனிஸ்ட திராவிட சித்தாந்தங்களோட பெரிய வளர்ச்சி வந்தாலும் முழுமையான ஒரு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களா தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள்னா கிடையாது இல்லையா உங்களுக்கு. அதனால அவங்க அதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துக்கு இப்போ வர்றதுக்கான பெரும் வழியை உருவாக்கியிருக்காங்க. கம்யூனிஸ்ட திராவிட சித்தாந்தங்கள் பெருசாக உருவாகிருக்கு உங்களால். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகளை மெனாமஸாக உருவாக்கி வச்சுருக்கு அவங்க. ஏன்னா இன்னமும் இது வந்து பல வருடங்களாக இந்த மக்கள் மேல் நடத்தப்பட்ட ஒரு உளவியல் போர். ஒரு உளவியல் போர், அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இன்னொன்று கேட்குறேன், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய மெஜாரிட்டிஸ் எல்லாருக்குமே அரசியல் அதிகாரம் பெற்றுட்டாங்களா என்ன? அவங்களே இல்லை. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் மைனாரிட்டிஸ் எவ்வளோ பேர் தெரியுமா பெரும்பெரிய ஆட்களாக இருக்காங்க. இல்லை அது பெரும்பான்மை சாதிகளுக்கான அரசியல் தனியாக தான் இருக்குது. அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லேயே வந்து பெரும்பான்மை மட்டுமே இல்லை சிறுபான்மையினர் இருக்காங்கல்ல, அவங்களே அவ்வளோ பொறுப்பில் இருக்காங்க. என்ன ரீசன் தெரியுமா? அதுவும் உளவியல் தான். அவங்க வாழ்ந்து வந்த உளவியல் இது. இதே நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்னென்னா ஒரு நில உடைமை சமூகம் வந்திருப்பாங்க. அவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் வேறு, அவங்க பரவி இருக்கக்கூடிய அந்த அதிகார மட்டம்ங்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்து அது உருவாயிருச்சு. அதனால இன்றைக்கும் அவங்களால எக்ஸிஸ்டிங்காக வேற ஒரு தளத்தை நோக்கி உருவாக்க முடியுதுனால அவங்க இன்னமும் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க கூட போராடிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ தான் அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இவங்க இன்னும் முதல்ல அதிகார மையத்தை நோக்கி நகரணும், அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துக்கணும், அவங்களுக்கு 1 2 3 4 5 தலைமுறைகள் நகரணும். அதுக்கப்புறம் தான் இன்னும் வேற ஒரு வழி உருவாகும். இதுதான் அவங்களுக்கு உருவாயிருந்துச்சு. இந்த சிக்கல்கள் பிற்படுத்தப்பட்டவங்களும் நான் சொல்றது மெஜாரிட்டியாகவே சொல்கிறேன். மெஜாரிட்டிக்கு கிடைக்கல. மெஜாரிட்டிக்கு கிடைக்கல. இதில் பிற்படுத்தப்பட்டவங்களும் அதே சூழலில் தான் இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவங்களும் அதே சூழலில் தான் இருக்காங்க. அது என்னன்னா சூழல் உருவாயிருக்கு இன்னைக்கு. அதை பேசணும், 2 பக்கமாக பேசினா ஒரு விஷயம் நல்லாவே நடக்கும். அதுக்கான ஒரு இடத்த வச்சுட்டு இருக்காங்க. அது நல்லாவே போயிடணும்னு நம்புகிறேன். திரும்ப வேற யாராலையும் முறியடிக்கப்பட முடியாத அளவுக்கு நடந்தோம். கண்டிப்பாக ஏற்கனவே இருந்த முற்போக்கு இயக்கங்களுடைய செயல்பாடுகளை அனுமதிக்கின்ற அதே வேளையில் இன்னும் சில போதாமைகளும் சில வெளிகளும் இருக்குது. அதை நிரப்புகின்ற வேலையும் நம்ம செய்யணும். அதை இந்த படைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு இயக்குனராக தொடர்ந்து திரைத்துறையில் பயணித்து கொண்டிருப்பவர், திரைத்துறையின் திசைப்பாதையை மாற்றி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இந்த சினிமாக்களை பற்றி, ஒடுக்குமுறைகளை பற்றி, உலகளாவிய சினிமா வந்து சமூகத்திற்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது என்பது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு ஒரு திரைத்துறை எப்படி பயணிக்க வேண்டும்ங்கிறத ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.